என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு என்ன சிறுகதை வாசிக்க போறோம் அப்படின்னா, ஆதவனோட சிறுகதை தான் வாசிக்க போறோம். சிவப்பாக உயரமாக மீசை வச்சிக்காமல், ஆதவனுடைய சிறுகதை வாசிக்கலாமா? சிவப்பாக உயரமாக மீசை வச்சிக்காமல் தனக்கு வரப்போகிறவனை பற்றிய இந்த மங்கலான உருவம் இப்போது சில நாட்களாக நிலாவின் மனதில் அடிக்கடி ஊசலாட தொடங்கியிருந்தது. வயது 22, பெண் குழந்தை. வீட்டில் வரன் பார்க்க தொடங்கிவிட்டிருந்தார்கள். ஜாதகம், பூர்வீகம், குலம், கோத்திரம், பதவி, சம்பளம் இந்தியாதி. இந்த முயற்சிகளும் அதன் பின்னிருந்த பரிவும் கவலையும் அவளுக்கு ஒரு விதத்தில் பிடித்துத்தான் இருந்தது. என்றாலும் இது சம்பந்தமாக அவளுடைய இளம் மனதில் சில அபிப்பிராயங்களும் கொள்கைகளும் இருக்கக்கூடும் என்றோ, அவற்றுக்கு ஒரு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றோ தன் பெற்றோர் சிறிதும் நினைக்காதது அவளுக்கு சற்று எரிச்சலையும் அளித்தது. அதே சமயத்தில் இது சம்பந்தமாக தன்னை அவர்கள் விசாரித்தால் தன்னால் தீர்மானமான துல்லியமானதொரு பதிலை சொல்ல முடியுமா என்றும் சந்தேகமாகவும் இருந்தது. பெரியவர்களுடைய கருத்துக்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு திடமான கன பரிமாணங்களும் உண்மையின் தீவிரமும் உடையதாக இருந்தனவோ, அவ்வளவுக்கு அவளுடைய கருத்துக்கள் அவளுக்கே புரியாத ஒரு புதிராகவும், பிறர் கேட்டால் சிரிப்பார்களோ என்ற பயத்தை மூட்டுபவையாகவும் இருந்தன. அவன் சிவப்பாக இருந்தான். அவளுடைய கனவுகளில் இடம் பெற்றிருந்த இளைஞன். சிவப்பென்றால் ஆங்கார சிவப்பில்லை, மட்டான பவிசான சிவப்பு. அவன் உயரமாக இருந்தான், நிலாவை விட ஓரிரு அங்குலங்கள் உயரமாக. அவள் சௌகரியமாக தன் முகத்தை அவன் மார்பில் பதித்துக் கொள்ளக்கூடிய உயரம். வெட்கத்தில் தாழ்ந்திருக்கும் அவள் பார்வை சற்றே நிமிரும் சமயங்களில் அவளை உவகையிலும் சிலிர்ப்பிலும் ஆழ்த்தும் உயரம். கடைசியாக, ஆனால் முக்கியமாக, அவனுக்கு மீசையோ தாடியோ இருக்கவில்லை. மழுமழுவென்று ஒட்டா ஷவரன் செய்யப்பட்ட சுத்தமான மாசுமருவற்ற முகம் அவனுடையது. அந்த இளைஞனுடன் அவள் தன் கனவுகளில் தனக்கு மிகவும் பரிச்சயமான இடங்களிலும் தான் பார்த்தே இராத பல புதிய இடங்களிலும் மீண்டும் மீண்டும் அலைந்து திரிவாள். ஜோடியாக அவர்கள் பார்த்து மகிழ்ந்த பேச்சுக்கள் தான் எத்தனை! ஆனால் அந்த கனவு இளைஞன் எவ்வளவுக்கு எவ்வளவு அருகில் இருப்பதாக தோன்றினானோ, அவ்வளவு எட்டா தொலைவில் இருப்பதாகவும் தோன்றினான். எவ்வளவுக்கு எவ்வளவு அவனை பற்றி தெரியும் என்று தோன்றியதோ, அவ்வளவு அவனை பற்றி தெரியாதென்றும் தோன்றியது. ஓயாமல் அலைப்பாயும் நீர்ப்பரப்பில் கோணல் மாணலாக நெளியும் ஒரு பிம்பம் அவன். வேகமாக சென்று மறைந்துவிட்ட பஸ் ஜன்னலில் பார்த்த முகம். அவள் அவனை பார்க்கவும் செய்தாள், பார்க்கவும் இல்லை. நிலா ஓர் சர்க்கார் ஆபீஸில் வேலை பார்த்து வந்தாள், குமாஸ்தாவாக. அவளுடைய ஆபீஸில் நிறைய இளைஞர்கள் இருந்தார்கள். ஏன், அவளுடைய செக்ஷனிலேயே ஒருவன் இருந்தான். எல்லாம் அவள் பார்வையில் படு சாதாரணமாக சீப் ஃபெல்லோஸ். அவளை போன்ற ஒரு அரிய ரத்தினத்தை புரிந்து கொள்ளவோ அதன் அருமையை அறிந்து போற்றி பாதுகாக்கவோ லாய்க்கில்லாதவர்கள். இந்த மட்ட ரகமான கும்பலில் இருந்து அவளுக்கு விடுதலை அளிப்பதற்கென்று அவதாரம் எடுத்திருப்பவன் தான் அவளுடைய கனவு இளைஞன். ஓ என் அன்புக்குரியவனே, எங்கிருக்கிறாய் நீ? நான் கேட்கும் பாடல்களை கேட்டுக்கொண்டு, படிக்கும் பத்திரிகைகளை படித்துக்கொண்டு, நடக்கும் சாலைகளில் நடந்து கொண்டு, கவனிக்கும் போஸ்டர்களை கவனித்துக் கொண்டு, பயணம் செய்யும் டாக்ஸிகளிலும் ஆட்டோ ரிக்ஷாக்களிலும் பயணம் செய்து கொண்டு, ஏறி இறங்கும் படிக்கட்டுகளில் ஏறி இறங்கி, உபயோகிக்கும் ஹேர் ஆயிலையும் டூத் பேஸ்டையும் உபயோகித்துக் கொண்டு, அருந்தும் பானங்களை அருந்திக் கொண்டு, என்னை தாக்கும் ஓசை மனங்களினால் தாக்கப்பட்டு சிலிர்க்க வைக்கும் காட்சிகளை கண்டு சிலிர்ப்பில் ஆழ்ந்து, வேர்க்க வைக்கும் வெயிலில் வியர்த்து கொண்டு, விசிறும் தென்றலினால் விசிறப்பட்டு, நனைக்கும் மழையிலும் நில ஒளியிலும் நனைந்து கொண்டு பீடித்திருக்கும் இதே கனவுகளினால் பீடிக்கப்பட்டவனாய் எங்கிருக்கிறாய் நீ? வா, வந்துவிடு பிளீஸ். என்னை ஆட்கொள்ள, என்னை காப்பாற்று. என்னை சுற்றியிருக்கும் இந்த மனிதர்களிடம் இருந்து, இடத்தில் இருந்தும், இந்த பொருட்களில் இருந்து, என்னிடமிருந்தே ஆர்ப்பரிக்கும் என்ன அலைகள், திமிரித்துள்ளும் உள்ளம். தினசரி காலையில் பஸ் ஸ்டாண்டில் ஒரு நீண்ட கியூவின் மிக சிறிய பகுதியாக தன்னை ஆக்கிக் கொள்ளும் கணத்தில் அவளுடைய இதயத்தை ஒரு விவரிக்க முடியாத சோகமும் தவிப்பும் கவ்விக்கொள்ளும். இதோ மீண்டும் இன்னொரு நாள் நான் பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறேன். பஸ்ஸில் ஏறப் போகிறேன். சலித்து போன இதே பழைய முகங்களுடன் என்று அவள் நினைத்துக் கொள்வாள். சாலையில் படபடவென விரியும் கார்கள், ஸ்கூட்டர்கள் இவற்றை அவளுடைய பார்வை ஆற்றாமையுடன் துரத்தும், துழாவும். பஸ்ஸில் செல்லும் போது பஸ்ஸை ஓவர்டேக் செய்து கொண்டு செல்லும் வாகனங்களையும், இந்த வாகனங்களுக்குள் அமர்ந்திருக்கும் மனிதர்களையும் அவளுடைய பார்வை நீவும் அணைக்கும். இந்த கார்கள், ஸ்கூட்டர்கள், அதோ
அந்த போர்டிகோக்கள், பார்க்கிங்கின் லாட்கள், அடுக்குமாடி கட்டடங்கள், ஜன்னல்கள், இவை உள்ள உலகம்தான் கனவு இளைஞன் வசித்த உலகம். பஸ் கியூக்களுக்கும் டிஃபன் பாக்ஸுகளுக்கும் அப்பாற்பட்ட உலகம். நீண்ட கியூக்களில், கூட்டமான பஸ்களில் நிரந்தரமாக சிறையாகி போன அவளை அவன் எப்படித்தான் கண்டுகொள்ள போகிறானோவென்று அவள் பெருமூச்செறிவாள். அவள் கையில் இருந்த நேற்று ஆபீஸ் கிளப்பில் இருந்து எடுத்து வந்திருந்த பத்திரிகையின் பின்னட்டையில் சிகரெட் விளம்பரத்தில் தன்னை போன்ற பெண் ஒருத்தியை ஒரு கையால் அணைத்தவாறு இன்னொரு கையில் சிகரெட்டை ஒயிலாக பிடித்திருக்கும் இளைஞன் கூட ஓரளவு கனவு இளைஞனின் சாயலுள்ளவன் தான். சீக்ரெட், ஷேவிங் லோஷன், ஹேர் ஆயில் விளம்பரங்களில் இடம்பெறும் இந்த இளைஞர்கள் கூடவெல்லாம் பேச முடிந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். இவர்கள் கனவு இளைஞனின் நண்பர்களாய்த்தான் இருப்பார்கள். அவனுடைய விலாசம் இவர்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும். பிறகு ஆபீஸ் கையில் இருந்த பத்திரிகையை குப்புசாமியின் மேஜை மீது வைத்துவிட்டு அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டாரில் கையெழுத்திட்டுவிட்டு அவள் தன் இடத்தில் உட்காருவாள். செக்ஷன் வேலை செய்யும் சிலர் ஏற்கனவே வந்திருப்பார்கள். மற்றவர்களும் ஒவ்வொருவராக வந்து உட்காருவார்கள். வேலை தொடங்கும். இரவெல்லாம் நிசப்தமாக நிச்சலனமாக இருந்த அந்த அறை திரை தூக்கப்பட்ட நாடக மேடை போல் குப்பென்று உயிர் பெற்று விழித்துக் கொள்ளும். குரல்கள், ஓசைகள், அசைவுகள், நிற்கும், நடக்கும், உட்காரும் மனிதர்கள், இவர்களை இணைக்கும் சில பொதுவான அசாதன பொருட்கள், படபடவென பொறிந்து தள்ளும் டைப்ரைட்டர்கள், சரசரக்கும் மொடமொடக்கும் காகிதங்கள், இக்காகிதங்களின் மேல் தம் நீல உதிரத்தை எழுத்து வடிவங்களாக உதித்தவாறு தாவும் ஊரும் தள்ளாடும் பேனாக்கள், கிரிங் கிரிங் என தன் இரு தலையையும் ஹேதாவையும் அடிக்கடி கர்வத்துடன் பறைசாற்றும் தொலைபேசி, பொத்து பொத்து என்று வைக்கப்படும் திறக்கப்படும் ரிஜிஸ்டார்கள், டபால் டபால் என்று திறக்கப்படும் மூடப்படும் இழுப்பறைகள், அலமாரிகள், தரையுடன் உராயும் நாற்காலிகள், காற்றில் சுவரில் உராயும் ஒரு கேலண்டர், ஒரு தேசப்படம், ஒன்றோடு ஒன்று உராயும் மோதும் இணையும் இணையாத ஒளிகள், ஒரே விதமான ஓசைகளின் மத்தியில், ஒரே விதமான மனிதர்களின் மத்தியில் ஒரே விதமான வேலையை செய்து கொண்டு, இதில் பிரதானமான கெடுபிடியும் அவசரமும் வேற. மிஸ் நிலா, டெபுடேஷன் ஃபைல் கடைசியாக யார் பெயருக்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்கிறது? மிஸ் நிலா, ஆர்வி கோபாலன் டிரான்ஸ்பர் ஆர்டர் டிஸ்பேச்சுக்கு போய்விட்டதா? மிஸ் நிலா, பிஎன் பென்ஷன் தலைப்பில் புதிய ஃபைல் திறக்க அடுத்த நம்பர் என்ன? கேள்விகள், கேள்விகள், கேள்விகள். அவர்கள் தன்னை கேட்காத போது அவளே தன்னையே கேட்டுக்கொள்வாள். மிஸ் நிலா, உனக்கு ஏன் பைத்தியம் பிடிக்கவில்லை? மிஸ் நிலா, நீ எதற்காக இந்த அறையில் இந்த நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறாய்? மிஸ் நிலா, உனக்கு இந்த மனிதர்களுக்கும் என்ன சம்பந்தம்? விதவிதமான மனிதர்கள், வெவ்வேறு ருசிகளும் போக்குகளும் சாயல்களும் பாவனைகளும் உள்ள மனிதர்கள், ஒரு குறிப்பிட்ட மட்டத்தில் குறிப்பிட்ட வட்டத்திலும் சுழலும் மனிதர்கள், சலிப்பூட்டும் மனிதர்கள். இந்த செக்ஷனில் இருந்தவர்களிலேயே வயதானவர் தண்டபாணி. நெற்றியில் விபூதி, வாயில் புகையிலை, முகத்தில் எப்போதும் ஒரு கடுகடுப்பு. பெண்கள் வேலைக்கு வருவதை பற்றி அவருக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லாத காரணத்தால் நிலா என்ற பெண் ஒருத்தி அந்த செக்ஷனில் வேலை செய்து உணர்ந்ததாகவே அவர் காட்டிக்கொள்வதில்லை. செஷனில் உள்ள மற்றவர்கள் ஒரு பெண் இருக்கிறாளே என்று கூற தயங்கும் சொற்களை, டாபிக்குகளை அவர் வெகு அலட்சியமாக கூறுவார், அலசுவார். வேண்டுமென்றே தன்னை அதிர வைக்கும் நோக்கத்துடனேயே அவர் அப்படி பேசுவதாக நிலாவிற்கு தோன்றும். குப்புசாமி இன்னொரு ரகம். செஷனில் பத்திரிகை கிளப் அவர்தான் நடத்தி வந்தார். அவரே கிட்டத்தட்ட ஒரு பத்திரிகை மாதிரி தான். சதா மேட்டர் தேடியாலையும் பத்திரிகை. பியூன் பாராங்குசத்தின் சம்சாரத்துக்கு கால் நோவென்றால் அதற்கு பரிகாரம் என்னவென்று ஹைஸ்கூல் படிப்பை முடித்துவிட்ட கணபதிராமனின் மகன் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அம்மெச்சூர் நடிகரான சீனிவாசன் எந்தெந்த மேல்நாட்டு நடிகர்களை பின்பற்றலாம் என்று அடிக்கடி லேட்டாக வரும் கேசவன் தன் தினசரி அட்டவணையை எப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம் என்று அவர் ஒவ்வொருவருக்கும் வலிய ஆலோசனை வழங்குவார். நிலாவிடமும் அவர் பேசுவார். இன்றைக்கு என்ன சீக்கிரமா வந்துட்ட போல இருக்கே என்கின்ற ரீதியில் அவர் அவளிடம் வெகு சௌஜன்யத்துடன் பேச முற்படும் போது எரிச்சல் தான் வரும். தண்டபாணி ஒரு அமுக்கு என்றால் குப்புசாமி ஒரு அதிக பிரசங்கி. கணபதிராமன், ஸ்ரீனிவாசன், கேசவன், பாராங்குசம் இவர்களையும் கூட ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரணத்திற்காக அவள் வெறுத்தாள். கணபதிராமன் சதா அவளுடைய வேலையில் ஏதாவது தவறுகளை சுட்டி காட்டுவதும், சின்ன பாப்பாவின் கையை பிடித்து எழுதி சொல்ல தருவது போல்
ஒவ்வொரு விஷயத்தையும் ஆதியோடு அந்தம் சொல்லித்தர முற்படுவதும் அவளுக்கு பிடிக்கவில்லை. ஸ்ரீனிவாசன் மிஸ் நிலா என்று உத்தரவிடும் போதெல்லாம் இஃப் யூ டோன்ட் மைண்ட் இட் கைண்ட்லி என்ற சொற்களை பயன்படுத்துவது மரியாதையாக தோன்றாமல் ஒரு நாசுக்கான ஏளனமாகவே தோன்றியது. கேசவனுடைய பெரிய மனுஷ தோரணையும் யாரையும் அலட்சியம் செய்யாத அவள் உட்பட அலட்சிய போக்கும் அவளுக்கு அவன் பால் வெறுப்பை ஏற்படுத்தின. பியூன் பாராங்குசத்தை பொறுத்தவரையில் ரிஜிஸ்டர்களையும் ஃபைல்களையும் பல சமயங்களில் அவன் அனாவசியமான வேகத்துடன் ஓசையுடன் தன் மேஜை மீது எறிவதாக அவளுக்கு பட்டது. சில சமயங்களில் அவள் வராந்தாவில் நடந்து செல்லும் போது வேறு பியூன்களிடம் தன்னை பற்றி மட்டமாக ஏதோ சொல்லி சிரித்துக் கொண்டிருப்பதாக பட்டது. செக்ஷனில் இருந்த யாரையுமே அவளுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவளுக்கு மிக அதிகமாக பிடிக்காத ஆசாமி கேசவன் தான். செஷனில் உள்ள மற்றவர்கள் அவனை ஒரு செல்ல பிள்ளை போல் நடத்துவதும் அளவுக்கு மீறி அவனை தூக்கி வைத்து பேசுவதும் அவளுக்கு பொறுப்பதில்லை. இவர்கள் கொடுக்கும் இடத்தினால்தான் இதற்கு திமிர் அதிகமாகிறது என்று அவள் நினைப்பாள். லக்கி ஃபெல்லோ சார், நோ கமிட்மெண்ட்ஸ், நோ ஒரிஸ். ஒரு மாசத்திற்கு எவ்வளவு படம் பார்ப்பாய் நீ கேசவன்? தனியாக பார்ப்பாயா அல்லது ஸ்வீட் கம்பெனி ஏதாவதா? இந்த காலத்து பசங்கள் எல்லாம் பரவாயில்லை சார். இவங்க வயசுல நாம் இருந்தபோது என்ன என்ஜாய் பண்ணிருப்போம் சொல்லுங்கோ. அவனுடைய இளமைக்கும் சுயேட்சை தன்மைக்கும் அவர்கள் அளிக்கும் அஞ்சலி. தம் இறந்த கால உருவத்தை அவன் வடிவத்தில் மீண்டும் உருவகப்படுத்தி பார்த்து மகிழும் முயற்சி. அவளுக்கு சில சமயங்களில் போராமையாக கூட இருக்கும். தனக்கு கிடைக்காத ஒரு விசேஷ கவனிப்பு தானமும் அவனுக்கு கிடைத்திருப்பது அவள் நெஞ்சை உறுத்தும். இது போன்ற சமயங்களில் இந்த போராமையும் உறுத்தலும் வெளியே தெரிந்து விடாமல் அவள் மிக சிரமப்பட்டு தன் முகத்தையும் பாவனைகளையும் அலட்சியமாக வைத்துக் கொள்வாள். எனக்கொன்றும் இது ஒன்றும் லட்சியம் இல்லை என்பது போல். ஒரு நாள் மாலை குப்புசாமி கேசவனிடம் பேசிக் கொண்டிருந்த போது அவள் இப்படித்தான் மூஞ்சியை அலட்சியமாக வைத்துக் கொண்டிருந்தாள். உனக்கு எந்த மாதிரி ஒய்ஃப் வரணும் என்று ஆசைப்படுகிறாய் என்று குப்புசாமி கேட்டார். எந்த மாதிரி என்றால்? அழகானவளாகவா? அழகானவளாக வரணும் என்று யாருக்குத்தான் ஆசை இருக்காது? ரொம்ப அழகா இருந்தாலும் அப்புறம் மேனேஜ் பண்றது கஷ்டம். கேசவன் கடகடவென்று சிரித்தான். எனக்கு இதுல உங்க அளவுக்கு அனுபவம் இல்லை சார் என்றான். இப்படி அவன் சொன்ன போது தன் பக்கம் அவன் பார்வை திரும்பியது போல் நிலாவுக்கு தோன்றியது. இதை ருசிப்படுத்திக் கொள்ள அவன் பக்கம் திரும்பவும் தயக்கமாக இருந்தது. அன்று வீட்டிற்கு சென்றதும் அவள் முதல் வேலையாக தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். கேசவன் பார்வை விழுந்த தன் மாலை நிறத்து முகம் எப்படி இருந்தது என்று தெரிந்து கொள்வதற்காக அது களைத்திருந்தது, வியர்த்திருந்தது, சற்றே புழுதி படிந்திருந்தது, துடிப்பும் பிரகாசமும் இன்றி மந்தமாக இருந்தது. இதுதான் அவளுடைய முகம், அவளுடைய அழகென்று கேசவன் தீர்மானித்து விட்டானோ? இந்த எண்ணம் தோன்றிய மறுகணமே, சேச்ச, இவன் பார்க்கும் போது என் முகம் எப்படி இருந்தால் என்ன, இவன் என்னை பற்றி என்ன நினைத்தால் என்ன என்றும் நினைத்தாள். அவனை பற்றி மறக்க முயன்றாள். ஆனால் மறுநாள் காலை ஆபீஸுக்கு கிளம்பும் போது வழக்கத்தை விட அதிக சிரத்தையுடன் பிரயாசையுடன் அவள் தன்னை அலங்கரித்துக் கொண்டாள். அவனுக்காக அல்ல, அவன் மூலம் தன்னை திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக என்று அவள் சொல்லிக் கொண்டாள். அவனுடைய அலட்சியத்தை பிளந்து அவனை ஸ்தலனப்படுத்துவதற்காக, அவனுடைய கவனத்தை கவர்ந்து அதன் மூலம் என் வெற்றியை ஸ்தாபிப்பதற்காக. இந்த போகிரித்தனமான எண்ணம் அவள் முகத்தில் ஒரு புன்னகையை எழுப்பியது. அன்று பஸ்ஸில் செல்லும் வழியெல்லாம் அவள் முகத்தில் பளிச் பளிச் என்று ஒரு புன்னகை ரேகைகள் தோன்றி மறைந்த வண்ணம் இருந்தன. அவள் செக்ஷனுக்குள் நுழைந்த போது கேசவன் நாற்காலி காலியாக இருந்தது. அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு தன் இடத்தில் வந்து உட்காரும் போது இன்று ஒருவேளை மட்டம் போட்டு விட்டானோ என்று நினைத்தாள். ஆனால் அவன் மட்டம் போடவில்லை. 10:45 மணிக்கு வந்தான். தாமதமாக வந்த குற்ற உணர்வினால் பீடிக்கப்பட்டவனாய் அவசர அவசரமாக ஃபைல் கட்டுகளை பிரித்து வேலையை துவங்கினான். நிலா கைகளை உயர்த்தி தன் தலையில் வைத்திருந்த பூச்சரத்தை சரிபார்த்து கொண்டாள். கிளிங் கிளிங் என்று வளையல்கள் குலுங்கின. அவன் நிமிரவில்லை. கைகளில் இருந்த பென்சிலை தரையில் நழுவ விட்டுவிட்டு மேஜைக்கு முன்புறம் போய் உருண்டு விழுந்துள்ள அதை எடுக்கும் சாக்கில் அவள் இடத்தை விட்டு எழுந்தாள். தரக் தரக் குனிந்து பென்சிலை பொறுக்கினாள். கிளிங் கிளிங். அவன் நிமிரவே இல்லை. அவளுக்கு எரிச்சலாக வந்தது. இன்று திடீரென அவன் கவனத்தை கவருவது அவளுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக, கௌரவ பிரச்சனையாக ஆகிவிட்டிருந்தது. அடுத்தபடியாக ஒரு ரெஜிஸ்டரை வேண்டுமானால் கீழே போடலாமா என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்த போதுதான் ஸ்ரீனிவாசன் அவளை கூப்பிட்டார். மிஸ் நிலா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு லெட்டர் கம்பேர் செய்யணும். அவளிடத்தில் இருந்து எழுந்தால் கேசவனின் மேஜைக்கு அருகில் உரசினார் போல் புடவை சலசலக்க, வளையல் சப்திக்க, பவுடர் மணக்க,
நடந்து சென்ற அவள் ஸ்ரீனிவாசனின் மேஜையை அடைந்தாள். கேசவனின் பேனா சற்று நின்றது. அவன் நிமிர்ந்து தன்னை பார்ப்பதை அவள் உணர்ந்தாள். பாரு பாரு, நன்றாய் பார் என்று நினைத்தவாறு அவள் ஸ்ரீனிவாசனுக்கு அருகில் இருந்த காலி நாற்காலியில் அமர்ந்து அவரிடம் இருந்த கடித நகலை வாங்கி படிக்கத் தொடங்கினாள். அவர் டைப் செய்யப்பட்ட ஒரிஜினலை வைத்துக் கொண்டு சரிபார்க்க தொடங்கினார். தான் படிக்கிறோம் என்பதை நன்கு உணர்ந்தவளாய் அவள் படித்தாள். அவளுடைய அழகிய குரலும் உச்சரிப்பும் இந்த வறட்ட ஆபீஸில் கடிதத்தை படிப்பதில் செலவாகிக் கொண்டிருப்பது துரதிர்ஷ்டம்தான். ஆனால் கேசவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். இந்த நினைவு அவளுக்கு ஒரு போதையையும் உந்துதலையும் அளித்தது. கடிதத்தை படித்து முடித்துவிட்டு மீண்டும் தன் இடத்தில் வந்து உட்கார்ந்ததும் கேசவன் திசையில் அவள் பார்வையை செலுத்தினாள். குப்பென்று அவன் பார்வை அவளை விட்டு அகலுவதை கண்டுபிடித்தாள். அப்படியானால் இவ்வளவு நேரமாக அவன் அவளைத்தான் கவனித்துக் கொண்டிருந்தானா? அவளுக்கு கர்வம் தாங்கவில்லை. அன்று அவள் தேவைக்கு அதிகமாகவே நடமாடினாள். கேசவனின் பார்வை அடிக்கடி தன் திசையில் இழுபடுவதை திருப்தியுடன் கவனித்தாள். கப்பம் கட்டாமல் எய்த்து வந்த அண்டை நாட்டு சிற்றரசன் ஒருவனுக்கு தன் பலத்தை நிரூபித்த திருப்தி. இன்னும் பெரிய அரசர்களின் மேல் போர் தொடுக்க முஸ்திப்பாக அவள் ஈடுபட்ட ஒரு சிறு பல பரீட்சையில் வெற்றி. அன்று மாலை கார்ன்ஃபிளக்ஸ் கஃபேயில் நண்பர்களுடன் அமர்ந்து காஃபி அருந்தும் போதும், பிறகு ஒரு 70 மிமி சினிமா தியேட்டரில் பானாவிஷின் பிம்பங்களை ஸ்டாரியோபோனிக் ஒளி பின்னணியில் காணும் போதும் கேசவன் மனதில் திடீர் என்று நிலாவின் உருவம் தோன்றிக் கொண்டிருந்தது. இன்று இவள் ரொம்பவும் அலட்டிக் கொள்வது போல் இருந்ததே, என்னிடம் ஏதோ தெரிவிக்க முயல்வது போல் இருந்ததே, என் பிரம்மைதானோ என்று அவன் நினைத்தான். ஒருவேளை இவளுக்கு என் மேல் காதல் கீதல்? இந்த எண்ணம் அவன் முகத்தில் புன்னகையை தோற்றுவித்தது. ஒரு பெருந்தன்மையான கருணை நிரம்பிய புன்னகை. பாவம் பேதை என்பதை போல், இவள் குற்றம் இல்லை, நான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறேன், தட் இஸ் த ட்ரபிள் என்று அவன் நினைத்தான். திடீர் என்று அவளுடைய இங்கிலீஷ் உச்சரிப்பு நினைவு வர அவனுடைய புன்னகை அதிகமாகியது. சிலி ப்ரொனவுன்சியேஷன் என்று நினைத்தான். திரையில் அண்ட்ரி ஹர்பன் அழகாக குழந்தைத்தனமாக சிரித்தாள். கேசவனுக்கு அப்படியே அவளை கிஸ் பண்ண வேண்டும் போல் இருந்தது. சினிமாவிலிருந்து வெளியே வந்து சிகரெட்டை உறிஞ்சி இப்புகையை ஊதி தள்ளிய போது அவன் கேசவனாக இல்லை, இந்த நாட்டில் இல்லை, பீட்டர் ஒட்லாக மாறி நியூயார்க் வீதியில் நடந்து கொண்டிருந்தான். ஆட்ரி ஹர்பனின் சாயலை எதிரே வந்த பெண்களின் முகங்களில் தேடிக்கொண்டிருந்தான். அவனுக்கு மிகவும் பிரியமான நடிகை ஆட்ரி ஹர்பன் தான். அதற்கு அடுத்தபடி சோஃபியா லாரன், பிறகு ஷர்லி மெக்கலைன். அவனுடைய வாழ்க்கை துணைவியின் லட்சிய உருவகம் இந்த பிரியமான நடிகைகளின் சாயலில் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்று சிதறி கிடந்தது. புடவை, டூத்பேஸ்ட் விளம்பரங்களில் சிரிக்கும் வனிதாக்களில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. கனாட் பிளாக்ஸோ வராந்தாக்களில் காணும் சில முகங்களில், சில நடைகளில், சில சிரிப்புகளில், சில அபிநயங்களில் இவற்றில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. இந்த வெவ்வேறு துணுக்குகளை சேர்த்து பார்த்தால் அவன் விரும்பியவள் எப்படிப்பட்டவளாக இருப்பாள் என்று ஒருவேளை புலப்படக்கூடும். ஆனால் அவன் இதுவரை இந்த முயற்சியில் ஈடுபடவில்லை. தன்னுடைய நிச்சயமின்மை அவனுக்கு பிடித்திருந்தது. அந்தந்த கணத்தில் ஆங்காங்கே எதிர்ப்படும் அழகிகளின் சுவாதீனமாக லயித்து ஈடுபட அனுமதித்த அவனுடைய சுயேட்சைத்தன்மை அவனுக்கு பிடித்திருந்தது. ஒரு குறிப்பிட்ட பிம்பத்துக்கு அடிமையாகி தன் பார்வைக்கும் இலக்குகளுக்கும் எல்லைகள் வகுத்துவிட அவனுக்கு விருப்பமில்லை. காதல் என்பது வாழ்நாள் முழுவதும் ஒருவன் ஈடுபடும் இடையறாத தேடல் என்னும் ரொமான்டிக் ஐடியா அவனுக்கு பிடித்திருந்தது. அவனுடைய பெற்றோருக்கு வேண்டுமானால் பாட்டு பாடத் தெரிந்த, தோசை அரைக்க தெரிந்த எவளாவது ஒருத்தி வந்தால் போதுமானதாக இருக்கலாம். ஆனால் அவனுக்கு வாழ்க்கை வெறும் மோர்குழம்பும் தோசையும் அல்ல, சீமந்தமும் தாலாட்டும் அல்ல. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது, மேம்பட்டது. இந்த மேம்பட்ட சிகரங்களை அவன் எட்ட முடியாமலேயே போகலாம், அது வேறு விஷயம். ஆனால் இவற்றை எட்டக்கூடிய சுதந்திரத்தை அவன் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், இது அவசியம். மிஸ் நிலா, என்னை நீங்கள் காதலிக்கும் பட்சத்தில் பாவம் உங்கள் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அவன் நினைத்தான். மறுநாளிலிருந்து மறைத்து கொள்ளப்பட்ட ஆர்வத்துடனும் பரபரப்புடனும் அவர்கள் ஒருவரை ஒருவர் கவனிக்க தொடங்கினார்கள், கண்காணிக்க தொடங்கினார்கள். கேசவன் தன் அழகை ரசிக்கின்றானோ என்று நிலா கவனித்தாள். இந்த பெண் என்னை பக்தியுடன் பார்க்கிறதோ என்று கேசவன் கவனித்தான். இருவருமே தான் கவனிப்பது எதிராளிக்கு தெரியாது என்றும், தம்மை பாதிக்காமல் தம்மை காப்பாற்றிக் கொண்டு தாம் மட்டும் எதிராளியை பாதித்து விட்டதாகவும் நம்பினார்கள்.
இந்த நம்பிக்கையில் குதூகலமும் பெருமையும் அடைந்தார்கள். வெற்றியின் பெருமை, வெற்றியின் கர்வம். நிலாவிடம் எத்தனை விதமான நிறங்கள், எத்தனை விதமான டிசைன்களில் புடவைகள் இருந்தன என்பதை கேசவன் முதலாக கண்டுபிடித்தான். அவள் காதுகளை தலைமயிருக்குள் ஒளித்துக் கொள்ளும் விதம், வயிற்று பாகம் மறையும் படியாக புடவை தலைப்பு இடுப்பில் நட்டு கொண்ட பிறகு தோளில் படரவிட்டிருந்த நாசுக்கு, அவள் பேச்சில் இருந்த ஒரு லேசான மழலை, அவள் விழிகளிலும் பாவனைகளிலும் கரைந்து விடாமல் தேங்கி கிடந்த ஒரு குழந்தைத்தனம், பேதமை, இவற்றையெல்லாம் அவன் நுணுக்கமாக கவனிக்க தொடங்கினான். தன் கவனத்தை கவர நிலா ரொம்பவும் பிரயாசப்படுகிறாள் என்று கேசவன் நினைத்தான். ஆனால் நானா கவனிப்பவன் என்று அவளை கவனித்துக் கொண்டே அவன் நினைத்தான். ஒரு நாளில் கிட்டத்தட்ட 50 அல்லது 60 தடவையாவது கேசவன் என் பக்கம் பார்க்கிறான் என்று நிலா நினைத்தாள். தன் அழகுக்கும் கவர்ச்சிக்கும் ஒரு எளிய பக்தன் அளித்த சிறு காணிக்கையாக இதை அவள் திரஸ்காரிக்காமல் ஏற்றுக்கொண்டாள். தன்னுடைய கனவு இளைஞனை அவள் சந்திக்கும் போது இந்த குட்டி பக்தனை பற்றி அவனிடம் சொல்லி சிரிப்பாள் அவள். கேசவன் அவளை பார்க்க பார்க்க கனவு இளைஞனை பற்றி அவளுடைய நம்பிக்கைகளும் ஆசைகளும் மென்மேலும் உறுதிப்பட்டன. அவளுடைய அழகின் வல்லமையும் சாத்திய கூறுகளும் தெளிவாயின. மறுமுறை பார்க்க தோண்டும், பிரமிக்க வைக்கும் உருவம் அவளுடையது, வடிவம் அவளுடையது. கனவு இளைஞன் அவளை நிச்சயம் தவறவிடப் போவதில்லை. எத்தகைய அதிர்ஷ்டசாலி அவன்! செஷனில் இருந்த மற்றவர்கள் மீது அவளுக்கு இருந்த கோபம் கூட இப்போது குறைய தொடங்கியது. ஏனென்றால் அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லும் போதெல்லாம், ஏதாவது ஒரு காரியமாக அவர்களை நோக்கி நடக்கும் போதெல்லாம் அவள் உண்மையில் கேசவனுக்காகத்தான் பேசினாள், கேசவனுக்காகவே நடந்தாள். அவளை சுற்றி இருந்த உண்மைகள் திடீரென மறைந்து விட்டிருந்தன. கனவு இளைஞனுக்காக போற்றி வந்த அவளுடைய உலகமாகிவிட்டிருந்தன. கேசவனுடைய கண்களிலும் உலகம் மாறித்தான் போயிருந்தது. திடீரென்று தன்னுடைய முக்கியத்துவத்தை, பிரத்யேக தன்மையை அவன் உணர்ந்தான். காலறையில் உட்கார்ந்து கைத்தட்டும் பெயரற்ற பலருள் ஒருவனாக, ஒரு நடிகையின் பல உபாசகர்களுக்குள் ஒருவனாக, நடைபாதைகளில் மிகுந்து செல்லும் அழகிகளின் பார்வை தெளிப்புகளையும் வர்ண சிதறல்களையும் பொறுக்கி சேர்க்கும் பலவீனர்களுள் ஒருவனாக இருந்தவன் திடீரென்று இந்த கும்பலிலிருந்து தான் விலகிவிட்டதை உணர்ந்தான். தன் ஒருவனுடைய ரசனைக்காகவும் பாராட்டுக்காகவும் மட்டுமே ஒரு அழகு தினம்தோறும் மலர்வதை உணர்ந்தான். அவனுக்காகவே எழுப்பப்படும் கவிதை, வரையப்படும் ஓவியம், இசைக்கப்படும் இசை அவனுக்காக மட்டுமே ஸ்கிரிப்ட் செய்யப்பட்டு, டைரக்ட் செய்யப்பட்டு திரையிடப்படும் ஒரு படம். எவ்வளவு அபூர்வமான, கர்வப்பட வேண்டிய விஷயம்! சில சமயங்களில் அவனுக்கு உற்சாகத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளவே முடியாது என்று தோன்றியது. சாலையில் எதிர்ப்படும் முன் பின் அறியாதவர்களை எல்லாம் நிறுத்தி விஷயத்தை சொல்ல வேண்டும் போல் இருந்தது. அடுக்குமாடி கட்டடத்தின் உச்சியில் போய் நின்று கொண்டு மேகங்களிடம் தன் ரகசியத்தை பீச்சிக் கொள்ள வேண்டும் போல் இருந்தது. அவன் தனியானவன், வேறுபட்டவன், வேறு யாருக்குமே கிடைக்காத இரு வாய்ப்பையும் ஒரு கௌரவத்தையும் அதன் மதிப்பு எப்படி இருந்தாலும் பெற்றவன். கேசவன் கவலைப்படத் தொடங்கினான். கவலைகளற்ற சுதந்திர பற்று என்று மற்றவர்களால் கருதப்பட்டவன் திடீரென்று தன் விருப்பம் இன்றியே ஒரு அதிசயமான சிறையில் அடைப்பட்டு விட்டதை உணர்ந்தான். கரைகளற்ற நீர்ப்பரப்பில் அலைகளின் போக்குக்கேற்ப அலைந்து திரிந்த படகாக இருந்தவன் திடீரென்று ஒரு கரை அருகினில் ஒரு மூலையில் தான் கட்டப்பட்டு விட்டதை உணர்ந்தான். இந்த மாறுதலை அவனால் முழு மனதாக ஒப்புக்கொள்ள முடியவில்லை. அதே சமயத்தில் இதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவும் முடியவில்லை. ஒரு கோணத்திலிருந்து பார்க்கும்போது இது மகத்தான தோல்வியாகவும் வீழ்ச்சியாகவும் தோன்றியது. ஆனால் இந்த தோல்வியில் ஒரு கவர்ச்சியும் இருந்தது, ஒரு மர்மமான ஆழமும் அழகும் இருந்தன. அந்த தோல்வியை நேருக்கு நேர் சந்திக்கவும் பயந்து கொண்டு வந்த வழியே திரும்பி செல்லவும் மனம் வராமல் அவன் குழம்பி தவித்தான். ஒரு நாள் சினிமா தியேட்டரில் சிநேகிதிகளுடன் வந்திருந்த நிலாவை பார்த்து அவன் சிரித்தான். அவளும் சிரித்தாள். அவனுக்கு தைரியம் வந்தது. செஷனில் சிரிப்புக்கான சந்தர்ப்பங்கள் வரும்போதெல்லாம், வேடிக்கை பேச்சுகளும் கலகலப்பும் ஏற்படும் போதெல்லாம் அவர்களுடைய பார்வைகள் ஒன்றை ஒன்று நாடின. அவர்களுடைய புன்னகைகள் மோதிக்கொண்டன. மின்சார அலை போல் ஒன்று அவர்களிடையே எப்போதும் ஓடிக்கொண்டே இருந்தது. அவள் பார்வைக்கு ஒரே அர்த்தம்தான் இருக்க முடியும், அவள் புன்னகைக்கு ஒரே அர்த்தம்தான் இருக்க முடியும். ஆனாலும் அவனால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. பிறகு அவன் நினைத்தான், இவள் ஏற்கனவே முடிவு செய்துவிட்ட பிறகு நான் ஏன் வீணாக யோசிக்க வேண்டும்? எனக்கும் சேர்த்து இவள் முடிவு செய்ததாக இருக்கட்டும். இவளுக்கு நான் ஏன் ஏமாற்றத்தை அளிக்க வேண்டும்?
ஒரு பெண்ணின் மன திருப்தியை விட என் அழகின் தேடல் தானா பெரியது? ஒரு உடைந்த இதயத்தின் பாவத்தை மனசாட்சியில் சுமந்து கொண்டு குற்றம் சாட்டும் இரு விழிகளை நினைவில் சுமந்து கொண்டு எந்த அழகை என்னால் ரசிக்க முடியும்? எதில் தான் முழு மனதாக லயித்து ஈடுபட முடியும்? நான் நன்றாக மாட்டிக்கொண்டு விட்டேன். காலியாக நிர்மலமாக இருந்த என் மனதை ஒரு குறிப்பிட்ட பிம்பம் பூதகரமாக அடைத்து கொண்டு விட்டது. இனி செய்வதற்கு ஒன்றுதான் இருக்கிறது. கேசவன் முடிவுக்கு வந்து விட்டான். ஒரு நாள் மாலை நிலா ஆபீஸை விட்டு கிளம்பும் போது கேசவனும் கூடவே கிளம்பினான். அவள் முகம் சுளிக்காதது அவனுக்கு தெம்பை அளித்தது. வீட்டுக்கா என்றான். அசட்டு கேள்விதான். ஆமாம். எங்கேயாவது போய் காஃபி சாப்பிடுவோமே. அவள் இதை எதிர்பார்க்கவில்லை என்று தெரிந்தது. முகத்தில் குப்பென்று நிறம் ஏறியது. சமாளித்துக் கொண்டு இல்லை, நான் வருவதற்கில்லை என்றாள். ஏன்? ஒரு வேலை இருக்கிறது. நான் நம்பவில்லை. அவள் பதில் பேசாமல் நடந்தாள். கேசவனுக்கு தாளவில்லை. இவ்வளவு நாள் யோசித்து இதற்குத்தானா பிளீஸ் என்று அவன் உணர்ச்சி வசப்பட்டவனாய் அவள் கையை பிடித்தான். அவ்வளவுதான். வெடுக்கென்று உதறலுடன் தன் கையை விடுவித்துக் கொண்டு அவனை நோக்கி ஒரு முறை முறைத்துவிட்டு அவள் சரசரவென்று வேகமாக நடந்தாள். கேசவன் அவள் நடந்து செல்வதை பார்த்தவாறு நின்றான். சி, என்ன துணிச்சல்! பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது உடை மாற்றிக்கொண்டு கையில் பத்திரிகையுடன் அமரும் போதும் அவளுக்கு கேசவன் மேல் கோபமாக வந்தது. இடியட்! என்ன நினைத்து கொண்டு இருக்கிறான் இவன்? எப்படிப்பட்டவள் என்று நினைக்கிறான் இவன் அவளை? காஃபி சாப்பிட வேண்டுமாம், அதுவும் இவனுடன்! என்ன ஆசை, என்ன கொழுப்பு! கையை வேறு பிடித்து நல்லதுக்கே காலமில்லை. அவளை சுற்றிலும் இறுக்கமும் வறட்சியும் இல்லாமல் சற்றே சந்தோஷத்தென்றல் வீசட்டும் என்று, அழகின் ஒளிக்கற்றைகளில் இருந்த இடங்களில் எல்லாம் பாயட்டும் என்று அவள் சுயநலமின்றி சிரித்து பேசினாள். இப்படியா ஒருவன் தப்பர்த்தம் செய்து கொள்வான்? முட்டாள்தனமாக நடந்து கொள்வான்? தன் குட்டி பக்தனை அவள் சிறிதும் மன்னிக்க தயாராக இல்லை. அவனுக்காகவென்று அவள் வகுத்திருந்த சில எல்லைகளை அவன் மீறிவிட்டதாக அவள் நினைத்தாள். நடைவாசலில் நின்று கொண்டிருக்க வேண்டியவன் கர்ப்ப கிரகத்திற்குள் திபுதிபுவென்று நுழைந்திருக்க கூடாது என்று நினைத்தாள். பரிசுத்தமான மனசுடன் அவள் தன் ஜன்னல்களை திறந்து வைத்தாள் என்பதற்காக அவன் உரிமையுடன் ஜன்னலை தாண்டி உட்புறம் குதிக்க முயற்சித்திருக்க கூடாது என்றும் நினைத்தாள். எல்லாமே கேசவனின் குற்றத்தையும் அவளுடைய குற்றமின்மையையும் ருசிப்படுத்தும் ஸ்தாபிக்கும் எண்ணங்கள். அவன்தான் குற்றவாளி. அவளுடைய நல்ல எண்ணங்களை தவறாக புரிந்து கொண்ட குற்றவாளி. இனி இவனிடம் பேசவே கூடாதென்று மறுநாள் ஆபீஸுக்கு கிளம்பும் போது அவள் முடிவு செய்தாள். அன்று கேசவன் ஆபீஸுக்கு வரவில்லை. பச்சாதாபம் படுகின்றானாக்கும், அல்லது தன் காலி நாற்காலியின் மூலம் அதிருப்தியை தெரிவிக்கின்றானாக்கும், என் அனுதாபத்தை பெற முயற்சிக்கின்றானாக்கும் என்று அவள் அலட்சியமாக நினைத்தாள். அவனை பற்றி எதுவும் நினைக்காமல் அவனால் பாதிக்கப்படாமல் இயல்பாக இருக்க முயன்றாள். ஆனால் நினைவுகளை யாரால் கட்டுப்படுத்தி கொள்ள முடியும்? வேண்டும் வேண்டாம் என்று பாகுபாடு செய்து பொறுக்க முடியும்? அவன் திசையில் எண்ணங்கள் பாய்வதை, அவன் உருவம் மனதில் தோன்றி மறைவதை அவளால் தவிர்க்க முடியவில்லை. மாலையில் வீட்டில் உட்கார்ந்து கேசவனை தள்ளுபடி செய்யக்கூடிய காரணங்களை அவள் தேடி பார்த்தாள். செஷனில் வேலை செய்யும் பலருள் ஒருவனாக அவனை அசட்டையாக கருதி வந்த தன் பழைய மனநிலையை மீண்டும் உருவாக்கி கொள்ள முயன்றாள். ஆனால் அதில் அவளால் வெற்றி பெற முடியவில்லை. கேசவனை ஒரு தனி மனிதனாக, குறிப்பிட்ட சில இயல்புகளும் ருசிகளும் போக்குகளும் உள்ளவனாக, எல்லாவற்றுக்கும் மேலாக அவளிடம் சிரத்தை கொண்ட ஒருவனாக, பேச்சுக்கள் பார்வைகள் மூலமாக அவளுடைய மனம் ஒரு விதமாக உருவப்படுத்தி வைத்திருந்தது. இந்த உருவத்தை அவளால் சிதைக்கவோ அழிக்கவோ முடியவில்லை. முகமற்ற, பெயரற்ற, உருவமற்ற ஜனத்திரளில் ஒருவனாக, அவளை எந்த விதத்திலும் பாதிக்காதவனாக அவனை மீண்டும் தூக்கி எறிய முடியவில்லை. அவனும் இப்போது என்னை பற்றித்தான் நினைத்து கொண்டிருப்பானோ? இருக்கலாம், யார் கண்டது? என்ன விசித்திரமான தப்ப முடியாத விஷயம் இது! அவள் அனுமதியின்றி, அவளுக்கு தெரியாமல் இந்த கணத்தில் அவளை அறிந்த பலர் அவளை பற்றி பலவிதமாக நினைத்து கொண்டிருப்பார்கள். அந்த நினைவுகளை பற்றி அவளால் எதுவும் தெரிந்து கொள்ள முடியாது. அவற்றை ஒடுக்கவோ மாற்றவோ முடியாது. அவற்றில் இருந்து தன்னை மீட்டுக் கொள்ள முடியாது. என்ன நினைத்துக் கொண்டிருப்பான் கேசவன்? அவள் கர்வம் பிடித்தவள் என்றா, இரக்கமற்றவள் என்றா? எப்படியாவது நினைத்துக் கொள்ளட்டும். ஆனால் ஒரு வேளை அவன் ரொம்ப வருத்தப்படுகின்றானோ? தன் தவறுக்காக தன்னையே கடிந்து கொண்டு கழிவிறக்கத்தில் ஒழுகின்றானோ? இந்த கற்பனை அவளுக்கு ஒரு பயத்தையும் சங்கடத்தையும் அளித்தது. யாரோ என்னை பற்றி ஏதோ நினைத்து கொண்டு அவஸ்தைப்பட்டால் அதற்கு நானா பொறுப்பாளி என்று சமாதானம் செய்து கொள்ள முயன்றாள்.
ரேடியோவில் கேட்ட காதல் பாடலிலும் பத்திரிகை விளம்பரத்தில் இருந்த இளைஞன் முகத்திலும் தன் மனதை ஈடுபடுத்தி கற்பனைகளை திசை திருப்பிவிட முயற்சித்தாள். ஆனால் திடீரென்று இவையெல்லாம் உயிரற்றதாக, அர்த்தமற்றதாக, வெறும் போலியாக அவளுக்கு தோன்றின. உயிரும் இயக்கமும் உள்ள ஒரு உண்மையாக அவள் பார்த்திருந்த, அவளுடன் பேசியிருந்த கேசவனை சுற்றியே மீண்டும் மீண்டும் இந்த மனம். மறுநாள் கேசவன் ஆபீஸுக்கு வந்தான். ஆனால் அவன் கேசவனாக இல்லை, கலகலப்பாக இல்லை. சுற்றுமுற்றும் பார்க்காமல், சிரிக்காமல், காரியமே கண்ணாக இருந்தான். நிலா அவனுடைய மாறுதல்களை கவனித்தவளாய், ஆனால் அதை கவனித்ததாக காட்டிக்கொள்ளாதவளாய் அமர்ந்திருந்தாள். கேசவன் வாய்ப்பு கிடைக்கும் போது அவளிடம் ஐம் சாரி என்று மன்னிப்பு கேட்டுக்கொள்ளப் போகிறான் என்று அவள் எதிர்பார்த்தாள். ஆனால் கேசவன் ஒரு நாள் லீவில் தன்னை கடுமையாக ஆத்ம சோதனை செய்து கொண்டு பெண்கள், அவர்களுடைய பார்வைகள், சிரிப்புகள், இவற்றின் அர்த்தங்கள் ஆகியவற்றிற்கெல்லாம் முற்றும் நம்பிக்கை இழந்து ஒரு விரக்தி நிலை அடைந்திருந்தான் என்பது அவளுக்கு தெரியவில்லை. அன்று லஞ்ச் டயத்திற்கு பிறகு சில நிமிடங்களுக்கு செக்ஷனில் அவனும் அவளும் மட்டும் தான் தனியாக இருந்தார்கள். அப்போது கேசவன் தன்னிடம் பேச போகிறான் என்று அவள் எதிர்பார்த்தாள். ஆனால் அவன் பேசவில்லை. அடுத்த நாளும் அதற்கடுத்த நாளும் கூட இப்படி பல சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டன. ஆனால் கேசவன் எந்த சந்தர்ப்பத்தையுமே உபயோகித்துக் கொள்ளவில்லை. ரொம்ப கோபம் போல் இருக்கு என்று அவள் நினைத்தாள். அவனுடைய விலகிய போக்கும் உஷ்ணமும், ஆபீஸ் வேலை விஷயமாக அவளிடம் பேச வேண்டி வரும்போது மிக மரியாதையுடன் முகத்தை பார்க்காமல் பேசிவிட்டு நகர்தலும் அவளுக்கு ரசமாகவும் வேடிக்கையாகவும் இருந்தன. அதே சமயத்தில் இந்த கோபத்தின் பின் இருந்த ஏமாற்றத்தையும் வேதனையையும் ஊகித்துணரும் போது அவளுக்கு அவன் மேல் இரக்கமாகவும் இருந்தது. சுத்த பைத்தியம் என்று அவள் நினைத்தாள். அவள் நிலை அவனுக்கு ஏன் புரிய மாட்டேன் என்கின்றது? அவள் ஒரு பெண். விளைவுகளை பற்றி, சுற்றியுள்ள சமூகத்தின் பார்வையையும் பேச்சுக்களையும் பற்றி யோசிக்க வேண்டியவள். எவனோ கூப்பிட்டான் என்று உடனே காஃபி சாப்பிட போக இது என்ன சினிமாவா, டிராமாவா? இப்படியாக அவன் காஃபி சாப்பிட கூப்பிட்டதே தப்பு என்கின்ற ரீதியில் யோசித்துக் கொண்டிருந்தவள். அவன் அப்படி செய்தது சரியாக இருந்தாலும் கூட தான் ஏன் அதை ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது என்று தனக்குத்தானே நிரூபித்துக் கொண்டு தான் செய்கையை சரிதானா என்று ஸ்தாபித்துக் கொள்ள முயன்றாள். இருந்தாலும் மனதின் அரிப்பையும் குடைவையும் அவளால் தடுக்க இயலவில்லை. ஒருவேளை அந்த சந்தர்ப்பத்தில் அவள் வேறு வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருக்கலாமோ, இன்னும் சிறிது பிரியமாக நடந்து கொண்டிருக்கலாமோ, அவனை புண்படுத்தாமலும் அதே சமயத்தில் தன்னை பந்தப்படுத்திக் கொள்ளாமலும் சாதுரியமாக நிலைமையை சமாளித்திருக்கலாமோ. அவள்தான் இப்படியெல்லாம் ஏதேதோ யோசித்துக் கொண்டிருந்தாளே தவிர அவன் அவளை பற்றி கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை. அவள் பக்கம் பார்ப்பதையே அவன் நிறுத்திவிட்டான். ஏன், சீட்டில் உட்காரும் நேரத்தை அவன் கூடியவரை குறைத்துக் கொள்ள தொடங்கியிருந்தான். அவனுடைய அலட்சியம் அவளுடைய தூக்கத்தை கெடுத்து விடவில்லை. ஆனாலும் ஒரு சூனிய உணர்வு அவளை அவ்வப்போது பிடித்து உழுக்கத்தான் செய்தது. அவளுக்குள் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த ஏதோ ஒரு பல்ப் பியூஸ் ஆனதை போல் இருந்தது. அந்த பல்ப் இல்லாமலும் அவள் இயங்கக்கூடும். இருந்தாலும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்தது, குறை தெரியத்தான் செய்தது. அழகுபடுத்திக் கொள்வதிலும் அலங்கரித்துக் கொள்வதிலும் முன்போல் ஆர்வமும் உற்சாகமும் காட்ட அவளால் முடியவில்லை. தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளும் ஒரு முயற்சியாகவே அவை தோன்றின. கனவு இளைஞனை மண்டியிட செய்யும் தேஜஸ் வாய்ந்ததாக தோன்றிய தன் அழகின் மேல் முன்பு போல் அவளால் நம்பிக்கை வைக்க முடியவில்லை. அதன் கவர்ச்சியையும் வல்லமையையும் பற்றி தீர்மானமாகவும் இருமாப்பாகவும் இருக்க முடியவில்லை. எதை அஸ்திவாரமாக கொண்ட அவள் தடபுடலாக மாளிகை கட்டினாலோ அந்த அஸ்திவாரமே இப்போது சந்தேகத்திற்குரியதாக மாறிவிட்டிருந்தது. இவ்வளவு சீக்கிரம் புறக்கணிக்கக்கூடிய சக்தியா அவள் சக்தி? பைத்தியம் பிடிக்க செய்யும் நிரந்தரமான, விடுபட முடியாத போதையில் ஆழ்த்தும் அழகிலையா அவளுடைய அழகு? கேசவன் அவளை பார்த்து மயங்கியது கூட தற்செயலாக நிகழ்ந்ததுதானோ? அல்லது அவன் மயங்கியதாக நினைத்தது கூட அவள் பிரம்மைதானோ? தன்னை மறந்த ஒரு நிலையில், ஒரு திடீர் ஊந்துதலில் அவன் அவளை நெருங்கி வர இவள் பைத்தியம் போல் அந்த வாய்ப்பை நழுவ விட்டு விட்டாளே. இனி இது போன்ற வாய்ப்புகள் அவள் வாழ்வில் வர நேருமா, நேராதா? அப்பாவும் அம்மாவும் ஜோசியர்களும் தேர்ந்தெடுக்கும் யாரோ ஒரு, என்ன பயங்கரம்! நான் முட்டாள், படு முட்டாள் என்று அவள் தன்னைத்தானே திட்டிக் கொண்டாள். கேசவன் மீசை வைத்திருந்தான், அதனால் என்ன? சுமாரான நிறம்தான், அதனால் என்ன? அவன் கேசவன், அவளுக்கு பரிச்சயமானவன், மோசமான டைப் என்று சொல்ல முடியாதவன்.
இந்த பெண்கள் காலையில் பஸ்ஸில் ஆபீஸை நெருங்கிக் கொண்டிருந்த கேசவன் அனுபவபூர்வமாகவும் கரைக்கண்டனாகவும் புன்னகை செய்து கொண்டான். இவர்களுக்கு கவனிக்கப்படவும் வேண்டும், கவனிக்கப்படவும் கூடாது. சலுகைகள் எடுத்துக்கொள்ளப்படவும் வேண்டும், எடுத்துக்கொள்ளப்படவும் கூடாது. காற்றடிக்கவும் வேண்டும், புடவை பறக்கவும் கூடாது. இந்த பெண்களே திற புத்தி அற்றவர்கள், மோசக்காரிகள். இவர்களை நம்பவே கூடாது என்று நினைத்தவனாய் அவன் செக்ஷனுக்குள் நுழைந்தான். தண்டபாணி உரத்த குரலில் சீனிவாசனிடம் ஏதோ உரக்க வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார். கணபதி ராமன் தன் குறையை எதையோ குப்புசாமியிடம் சொல்லி அழுது கொண்டிருந்தார். நிலா கேசவன் அசட்டையாக அவள் பக்கம் பார்த்தான். திடுக்கிட்டான். அதே புடவை அணிந்திருந்தாள் அவள். அன்று அவன் காபி சாப்பிட கூப்பிட்ட போது அணிந்திருந்த அதே புடவை. அவன் அவள் முகத்தை பார்த்தான். அவள் பார்வையில் கூத்தாடிய விஷமத்தையும் உல்லாசத்தையும் கவனித்தான். பிறகு உதட்டை கடித்துக் கொண்டு பார்வையை தாழ்த்தி கொண்டான். இல்லை, மறுபடியும் ஏமாற தயாரா இல்லை அவன். அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அவன் தன் இடத்தில் போய் உட்கார்ந்தான். ஃபைல் ஒன்றை பிரித்தான். கிளிங் கிளிங் என்ற வளையல் ஓசை. அவன் நிமிரவில்லை. பெரிய மகாராணி என்று நினைத்தான். இவள் இஷ்டப்படி போடும் விதிகளின்படி நான் விளையாட வேண்டும் போலிருக்கிறது. அவன் கவனத்தை கவர முயற்சிப்பதும் அவன் இதை மௌனமாக எதிர்ப்பதுமாக சில நிமிடங்கள் ஊர்ந்தன. திடீர் என்று பியூன் பாராங்குசம் கையில் ஒரு காஃபி டம்ளருடன் செஷனுக்குள் நுழைந்தான். ஒரு டம்ளரை நிலாவின் மேஜையின் மேல் வைத்தான். இன்னொன்றை கேசவன் மேஜை மீது வைக்குமாறு அவள் ஜாடை காட்டவும் பாராங்குசம் அப்படியே செய்தான். கேசவன் நிமிர்ந்தான். என்னப்பா இது? நான் தான் வாங்கி வர சொன்னேன் என்றாள் நிலா புன்னகையுடன். யூ லைக் காஃபி நோ? கேசவன் திணறி போனான். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அவன் எதிர்பார்க்கவில்லை. இப்படி நடந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று கணக்கு போட்டிருக்கவில்லை. உஷ்ணமாக ஏதாவது சொல்ல வேண்டும் போல் இருந்தது. காபி சாப்பிடுங்க சார், ஆறி போயிடும் என்றான் பாராங்குசம். அவன் குடிக்க போவதை எதிர்பார்த்து நிலா டம்ளரை கையில் எடுத்து அவனுடன் சேர்ந்து குடிப்பதற்காக காத்திருந்தாள். அவள் விழிகளில் இருந்த நிச்சயமும் நம்பிக்கையும் கேசவன் தான் தோற்றுவிட்டதை உணர்ந்தான். காப்பியை அருந்த தொடங்கினான். அவளிடம் ஏதேதோ கோபப்பட வேண்டும், விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவன் விஸ்தாரமாக யோசித்து வைத்திருந்தான். ஆனால் இப்போது எல்லாமே அனாவசியமானதாக, அர்த்தமற்றதாக தோன்றின. அவள் அருகில் சுமூகமான நிலையில் இருப்பதே போதும் என்று தோன்றியது. காப்பிக்காக தேங்க்ஸ் என்றான் அவன். குடித்ததற்காக தேங்க்ஸ் என்றாள் அவள். அதற்கு மேல் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று துடித்தவளாய், ஆனால் தவறாக எதையும் சொல்லிவிடக் கூடாது என்று தயங்கியவளாய் அவள் ஒரு புன்னகை மட்டும் செய்தாள். அவனும் பதிலுக்கு புன்னகை செய்தான். ஒருவரை ஒருவர் ஜெயிக்க நினைத்தார்கள். ஒருவரிடம் ஒருவர் தோற்று போய் உட்கார்ந்திருந்தார்கள். நன்றி. இதுபோல கதைகளை கேட்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.